தமிழ் சினிமா நடிகைகளோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சீரியல் நடிகைகள பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஒரு சில சீரியல் நடிகைகள் பார்க்கறதுக்கு சினிமா ஹீரோயின் மாதிரியே இருப்பாங்க. அவங்க யாரு யாரு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். பவித்ரா லக்ஷ்மி. நடிகையும் மாடலுமான பவித்ரா லக்ஷ்மி, மணிரத்னம் இயக்கத்துல வெளியான ஓகே கண்மணி படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாலும், இவங்களுக்கு நல்ல அறிமுகத்த ஏற்படுத்தி குடுத்தது சின்ன திரை நிகழ்ச்சிகள் தான். போன 2021வது வருஷம் வெளியான குக் வித் கோமாளி சீசன் 2 நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தன்னோட சமையல் திறமைய வெளிப்படுத்தினாங்க பவித்ரா லக்ஷ்மி. பார்க்கறதுக்கு ஒரு சாயல்ல அச்சு அசல் சமந்தா மாதிரியே இருப்பாங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு பின்னாடி சதீஷ் ஹீரோவா நடிச்ச நாய் சேகர் படத்துல ஹீரோயினா நடிச்சாங்க. இப்போ தமிழ் மட்டும் இல்லாம மலையாள திரையுலகத்திலயும் கவனம் செலுத்திட்டு வராங்க பவித்ரா. தமிழ்ல யூகி, ஜிகிரி தோஸ்த், அப்புறம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. சுஜிதா தனுஷ். கேரளாவுல பிறந்த நடிகை சுஜிதா தன்னோட ஒரு வயசுலயே திரையுலகத்துல அப்பாஸ் அப்படிங்கிற படத்தின் மூலமா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவங்க. அதை தொடர்ந்து தமிழ்ல பாக்யராஜ் நடிச்ச முந்தானை முடிச்சு படத்துலயும் பாக்யராஜோட குழந்தையா நடிச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி குழந்தை நட்சத்திரமா தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் மாதிரியான மொழிகள்ல சுமார் 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சாங்க. அதே மாதிரி குணச்சித்திர வேடத்திலையும் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்கள சின்ன வயசுல இருந்தே குழந்தை நட்சத்திரமா ரசிகர்கள் பார்த்ததாலேயோ என்னவோ இவங்களுக்கு ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. திரைப்படங்கள் மட்டும் இல்லாம ஏராளமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சீரியல்கள்லயும் நடிச்சிருக்காங்க. குறிப்பா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இவங்களுக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றுக் கொடுத்தது. அதே மாதிரி விஜய் டிவி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டு முதல் ஃபைனலிஸ்டா தேர்வானாங்க. இவங்க பார்க்கறதுக்கு அப்படியே நடிகை மீரா ஜாஸ்மின் மாதிரியே இருப்பாங்க. கோமதி பிரியா. ஐடி துறையில பணியாற்றின கோமதி பிரியா நடிப்பு மேல வச்சிருந்த ஆர்வத்தின் காரணமா 2018வது வருஷம் கலர் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ஓவியா அப்படிங்கிற சீரியல்ல நடிக்க கமிட் ஆனாங்க. அதை தொடர்ந்து விஜய் டிவில இவங்க நடிச்ச வேலைக்காரன் சீரியல் நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. அதுக்கப்புறமா இப்போ தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 மொழிகள்லயும் நடிச்சிட்டு வராங்க. குறிப்பா விஜய் டிவில இவங்க நடிச்சிட்டு வரக்கூடிய சிறகடிக்க ஆசை சீரியல் டிஆர்பில ஒவ்வொரு வாரமும் பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்கு. இவங்களோட கண்கள், உதடு, முகவெட்டு அப்படியே பார்க்கறதுக்கு பிரபல நடிகை பானுப்பிரியா மாதிரியே இருக்கிறதா ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. ரோஷினி ஹரிப்பிரியன். விஜய் டிவி சீரியலோட டஸ்கி ஸ்கின் அழகியான ரோஷினி ஹரிப்பிரியன் ஒரு மாடலா இருந்துட்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி சீரியல் நடிகையா மாறிட்டாங்க. இவங்க நடிச்ச பாரதி கண்ணம்மா சீரியல் 3 வருஷங்கள் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று ஒலிபரப்பாகி வந்ததோட ரோஷினிக்கு பல திரைப்பட வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுத்தது. அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளி சீசன் 3 நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டு கலக்குனாங்க. சமீபத்துல வெளியாகி ஹிட் அடிச்ச கருடன் படத்திலையும் ரோஷினி முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இவங்க பார்க்கறதுக்கு நடிகை நந்திதா தாஸ் மாதிரியே இருக்கிறதா ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. கண்மணி மனோகரன். ரோஷினி நடிச்ச பாரதி கண்ணம்மா சீரியல்ல அவங்களோட தங்கச்சி கதாபாத்திரத்துல நடிச்சு பிரபலமானவங்க தான் கண்மணி மனோகரன். முதல் சீரியல்லையே ஒரு வில்லியா தன்னோட தரமான நடிப்பை வெளிப்படுத்தி வந்த இவங்க அதுக்கு பின்னாடி சீரியல்ல இருந்து வெளியேறி ஜீ தமிழ் தொலைக்காட்சியில ஒலிபரப்பான அமுதாவும் அன்னக்கொடியும் தொடர்ல ஹீரோயினா நடிச்சாங்க. அதை தொடர்ந்து இப்போ விஜய் டிவில ஒலிபரப்பாயிட்டு வரக்கூடிய மகாநதி சீரியல்ல வெண்ணிலா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. சமீபத்துல தான் தொகுப்பாளர் அஸ்வந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட கண்மணி பார்க்கறதுக்கு அஞ்சலி மாதிரியே இருக்கிறதா ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. லக்ஷ்மி பிரியா. விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய மகாநதி சீரியலோட ஹீரோயினா நடிச்சிட்டு வரக்கூடிய லக்ஷ்மி பிரியா இதுக்கு முன்னாடி சில சீரியல்கள்ல நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரேக் கொடுத்தது மகாநதி சீரியல் தான். இந்த சீரியல்ல ரசிகர்கள் அதிகமா கவர்ந்து ரொம்பவுமே தைரியமான பெண் கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வராங்க லக்ஷ்மி பிரியா. இவங்க பார்க்கறதுக்கு ஒரு ஜாடையில பிரபல நடிகை சுனைனா மாதிரியே இருக்கிறதா ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க.